இப்ப இருக்கிற எந்த கட்சி தலைவர்களாவது இப்படி பண்ணுவாங்களா? ஆனா நம்ம அண்ணன் அவருக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு நமக்காக கடவுள்கிட்ட வேண்டாரு. இப்ப நடக்கிற எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சாதான் பெண்கள் பாதுகாப்பு, போதை இல்லாத தமிழகம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, போதை இல்லாத தமிழ்நாடு, லஞ்சம் ஊழல் வாங்காத அதிகாரிகள், காவல்துறை, கோர்ட்ல இருக்கிற ஜட்ஜஸ் மற்றும் வக்கீல்கள், அதோட அரசாங்கமும் தான். லஞ்சம் வாங்கிட்டு மக்களுக்கு எதிராக, உண்மைக்கு எதிராக தீர்ப்பை சொல்றவங்க நமக்கு தேவையில்லை. உண்மை எங்கேயோ, உண்மை யாரு பக்கம் இருக்குதோ அவங்களுக்கு சரியான தீர்ப்பை கொடுக்கணும். அந்த மாதிரியான சரியான அதிகாரிகள் தான் வேணும். அதனால மக்களே, சுயநலமா யோசிக்காம பொது நலமா யோசிங்க. இங்க நீங்களே கட்சியில கூட இருக்கலாம், ஆனா உங்க கட்சி இதெல்லாம் எதுவும் பண்ணாதனாலதான் இந்த டைம் நம்ம அண்ணனுக்கு நம்ம வாய்ப்பை கொடுத்தே தீர்வோம். நம்ம தமிழ்நாடு முன்னேறணும்னா, நாம எல்லாரும் முன்னேறணும்னா, நாம எல்லாரும் பாதுகாப்பா இருக்கணும்னா, நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கணும்னா, என்னோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சிகளா, தோழா, நண்பா, நண்பி, நீங்க எல்லாரும் நம்ம அண்ணனுக்கு, நம்ம விஜய் அண்ணனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஒரு குழந்தை அழுதா அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்ல வர்ற கையில மதம் இல்ல, அன்புதான் இருக்கும். அதே மாதிரிதான் நாமளும் இருப்போம். மதத்தை இல்ல, அன்பை மட்டும்தான் கொடுப்போம். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்க வழிபாட்டு முறையிலையும் அவங்க வாழ்க்கை முறையில மட்டும்தான். அதனால நம்ம யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டோம். நம்ம மனசுல ஒண்ணு மட்டும்தான் இருக்கும், எம் மதமும் நம் மதம். அரசியல்வாதிகள்லாம் ஆட்சி பண்ணணும்னு வராங்க, ஆனா நம்ம அண்ணன் கோடிகளை உதறிட்டு, உச்சத்தை உதறிட்டு நமக்காக நாம எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும்னு வராரு. அப்ப நாமளும் அவரை அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சு தானே பழக்கம். நம்ம எல்லாரும் நம்ம விஜய் அண்ணனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுப்போம். இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி, இப்ப ஆண்டுட்டு இருக்கிறவங்களும் சரி, இதெல்லாம் மாத்த முடியாது. மாத்தணும்னா 2026 ஏப்ரல் 23 அதாவது நாளைக்கு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டுல தான் நம்ம தமிழ்நாடோட எதிர்காலம், நம்மளோட எதிர்காலம். இதெல்லாம் நீங்க நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் விசில் சின்னத்துக்கு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டுல தான் நம்ம எதிர்காலம் இருக்கு. அதை மனசுல வச்சுட்டு நாளைக்கு உங்களோட ஓட்டை போடுங்க. மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் கூட்டணி பலமாக இருந்தால் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேர் நினச்சாதான் அந்த கூட்டணியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போட முடியும்னு அவங்களுக்கு தெரியலையா? இவங்கெல்லாம் கூட்டணியை தான் நம்பியிருக்காங்க, நம்மளை நம்பலை. ஆனால் கூட்டணியே இல்லாமல் நம்மளை மட்டுமே நம்பி அத்தனை வழிகளையும், அத்தனை அவமானங்களையும், அத்தனை விமர்சனங்களையும் தாங்கிக்கிட்டு நமக்காக, நம்மளுக்காக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்துக்கு நாம் ஆதரவாக இருப்போம். ஆனால் அப்போ கேப்டனை தவற விட்டோம். ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி மக்கள் கூட்டணி மட்டுமே நம்பி தளபதி விஜய் அண்ணனும் தமிழக வெற்றி கழகமும் நம்மளை மட்டுமே நம்பி வந்திருக்காங்க. இங்க இருக்கிற தமிழ்நாடுல இருக்கிற 8 கோடி பேரும் நினைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வாக்களிக்க முடியும்னு அவங்க மறந்துட்டாங்க போல. நம்மளை நம்பி வந்திருக்கிறவங்கள நாம எப்பவுமே கைவிட்டது இல்ல, கைய கொடுத்து தூக்கி தான் விடணும் தவிர அவங்கள கைவிட்ட கூடாது. அதனால கேப்டனை தவற விட்ட மாதிரி தளபதி தவற விட்டுறாதீங்க. தமிழக வெற்றி கழகம் தான் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை. மக்கள் நியாயம் வேணும்னு கேட்க போனா இங்க இருக்கிற அதிகாரிகள், அரசாங்கம் சரியான நியாயத்தையா வழங்குது? சரியான தீர்ப்பையா சொல்லுது? இல்லையே. ஆனா இந்த தடவை மக்களாக்கிய நாம தான் நேர்மையா உண்மையான ஒரு தீர்ப்பை சொல்ல போறோம். அது நீங்க தமிழக வெற்றி கழகத்தோட விசில் சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டுல தான் மக்கள் கூட்டணிங்கிறது எவ்வளவு ஒரு தூய சக்தின்னு காட்ட போறோம். நம்ம அண்ணனோட சேர்ந்து நாமளும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்போம். கவனிச்சிங்களா? ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் அப்படி எதிர்க்கணும்? இப்போ அவங்கவுங்க ஒரு தனித்தனி கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா?
நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி? நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். மக்களே, எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பூத்துக்கு போய் ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்துல வெளிநாட்டுல இருந்து பணம் செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க வந்து ஓட்டு போட வந்த நம்மளுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, மலையாய் உயர்ந்து நிற்கிற நம்ம மக்கள் மிகப்பெரிய விசில் அலையா இருக்க போற இந்த எலெக்ஷன், வாகை சூடும் வரலாறு திரும்ப போற இந்த எலெக்ஷன், முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே, நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ யாரோ நீ யாரோ, இன்பம் தந்த கண்ணீரோ.